Hi buddies, this is Abhishek. இப்போ பார்க்க போகிற 5 கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிஆர் ஆர்கிடெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் வீடியோவில் இன்ஜினியரிங் பற்றி பேசுனீங்க அப்படி அதோட சேம் தான். பட் இங்கே இந்த ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க சேம் 5 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு டிசைனர். ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு திங்க் இருக்கும்ல. இப்போ எனக்கு பின்னாடி வந்து ஒரு எம்டி வால் இருக்குது. இந்த வாலில் நான் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்னோட மூளைக்கு என்னவோ அதை தான் நான் பண்ணுவேன். ஆனால் அதுவே ஒரு பில்டிங்கே ஒரு டிசைன்டு பில்டிங்காக கட்டணும் அப்படின்னா அது ஆர்கிடெக்ட்னால என்ன பண்ணணும்னா ரொம்ப நல்லாவே முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய இன்டலெக்சுவல் பவர் வரும். ஸோ அட் த சேம் டைம் இமேஜினரி திங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 or 4 இயர்ஸ் முன்னாடி நகர்ற வீடு ஒருத்தர் கட்டியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்கிடெக்ட் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இது தனி கோர்ஸாகவே இருக்கிறதுனால நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதுக்கு நார்மல் இன்ஜினியரிங் எப்படி சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் பிஆர்க்கில் என்ன பண்ணலாம், சேரலாம். நிறைய ட்ரஸ்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். ரைட். செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, உலகத்தையே பயங்கரமாக இப்போ கைக்குள்ள வச்சிருக்கிற கம்ப்யூட்டர். ஓகேங்களா? பிசிஏ சொல்லலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் தனியாக கோர்ஸ் இருக்குது. 2 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் இலச்சமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இதுலேயும் ஜாயின் பண்ணலாம். என்ன பிஐடி ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், ஹார்ட்வேர் டெவலப் பண்ணலாம். ஸோ அதனுடைய சிஸ்டம் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறையா ஒரு புது ஆப்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன பசங்க எல்லாருமே கையில் மொபைல் ஃபோன் வச்சுட்டு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ கேமிங்ஸ் மெத்தட்லாம் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கேம் டெவலப்பர் கூட ஆகலாம். ஸோ ஐடி அண்ட் ஃபீல்டில் இப்போ வந்து ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. உங்களுடைய பிரெயின் ஐக்யூ லெவலை பொறுத்து உங்களுடைய சேலரி என்ன ஆகும், ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் எத்தனை ஆப்ஸ் கண்டுபிடிக்கிங்க, எத்தனை சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு என்ன வந்துட்டு இருக்கும், சேலரி வந்துட்டு இருக்கும். நானும் ஐடி படிச்சிட்டேன்ப்பா, நானும் ஐடி கம்பெனி சேர்ந்துட்டேன்ப்பா, சரிப்பா போய் உட்காந்தாச்சுப்பா, சேரை போய் உட்காந்தாச்சுப்பா அப்படின்னா உங்களுக்கு 10,000 20,000 கிடைக்கும். நீங்கள் எந்த வேலையுமே பண்ணாமல் சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது. தென் டெர்மினேஷன் அதிகமாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஐக்யூ வச்சு தான் இருக்குது இந்த ஐடி கம்பெனி இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். ரைட். அந்த கோர்ஸஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற 4th கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, B.pharm. ஓகேங்களா? ஸோ B.pharm ஃபார்மசி. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக வந்து டிசீசஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? எந்த டிசீஸ் வந்தாலும் உடனே நம்ம தேடி போகிறது தான் மெடிக்கல் ஷாப் தான். ஓகேங்களா? ஸோ மாத்திரை கொடுங்க, டாக்டர்கிட்ட போகிறோமோ இல்லையோ, நம்ம நிறைய பேர் மெடிசன் வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப் போகிறோம். ஆனால் அப்படி போகக்கூடாது. ஆனால் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் நமக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குல்ல, கேட்கவே மாட்டோம். டாக்டர் போய் பார்த்து அவருக்கு ஒரு இதை கொடுத்து அதுக்கப்புறம் நான் மெடிசின் அவர்லேருந்து நான் வாங்கி அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த இருக்குது பக்கத்தில் மெடிக்கல் ஷாப், நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற நினைக்கிற நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான படிப்பு தான் என்னதுன்னா B.pharm. அண்டு ஸோ இப்போ இதை படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இப்போ இந்த வீடியோவில் பேசுகிற எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருந்தால் போதும் 12th அப்படின்னு தான் ஜென்ரலாக அனெக்சரில் போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எலிஜிபிள் வந்து 50% நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா போதும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மார்க்ஸ் என்ன இருக்கணும், நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓரளவாவது அந்த கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இதில் மட்டுமா நீங்கள் என்ன இருக்கணும், ஒரு நல்ல மார்க் ஒன்று, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 70க்கு 50க்கு மேலேயாவது என்ன எடுத்துருக்கணும். 100 கால்குலேட் பண்ணும்போது 70க்கு மேலேயாவது என்ன மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் என்ன கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் இதுக்கு தனியாக ஆல் ஓவர் இந்தியாவில் என்ட்ரன்ஸ் அந்த அளவுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம். ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு என்ன கிடச்சிரும், சீட் கிடச்சிரும். ஸோ இது வந்து உங்களுடைய செலெக்ஷன் தான். எந்த ஊரில் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது உங்களோட செலெக்ஷன் தான். B.pharm முடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. இதே மாதிரி தான் D.pharm. டாக்டர் பின்னாடியே தெரியலாம் D.pharmலாம் படிச்சிங்கன்னா. ஸோ அது Pharm.Dன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற லாஸ்ட் கோர்ஸ், முக்கியமான கோர்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கேட்ரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. இதுவும் ஒரு 4 to 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் தான் இதுவுமே. ஸோ இதை நீங்கள் நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குக் நாலேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா, யூ வாண்ட் டு பிகம் அ செஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் ஒரு மேனேஜர் ஆகணும், ஸோ இல்லைனா ஒரு ஃபுட் கமிட்டியில் நான் இருக்கணும், இல்லைனா எனக்கு இந்த ஃபுட் ஸ்டைல் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் அதெல்லாம் கற்றுக்கிறணும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு ஆர்வமான கோர்ஸ் தான். ஸோ லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் என்ன பண்ணிடலாம், எங்கேயோ போயிடலாம். நல்ல சேலரி வரக்கூடிய கோர்ஸ் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா பீவரேஜஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஜைமாலஜி இருக்குது, ஈனாலஜி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸ்பெஷல் கோர்சஸ் நிறையா இருக்குது. இன்டகிரேட்டட் கோர்ஸ் தான் எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைலில் கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஷூரிட்டி இருக்குது. நம்மளும் சமைச்சு சாப்பிட்லாம், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சமைச்சு கொடுக்கலாம். ஸோ இது மூலமாக சம்பாதிக்கிறது, ஏன்னா ஃபுட்டு தான் எப்பயுமே வேல்யூபிள் விஷயம். சரிங்களா? எல்லாருமே சம்பாதிக்கிறது எதுக்காக தான், ஃபுட்டுக்காக தான். ஸோ இதை தாண்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே மேலாண்மை திறன் உங்களுக்கு எப்படி இருக்கோ, அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவோம்ல, ஆளுமை திறன், அதுக்கு நான் தனி ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ ஆளுமை திறன் இருக்கிறவங்க இந்த கோர்சஸ் என்ன பண்ணலாம், எடுத்து படிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 5 கோர்சஸ் என்ன பண்ணியிருக்கோம், பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு 5 கோர்சஸ் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 5 கோர்சஸில் ஏதாவது டவுட்ஸ், ஓகேங்களா, ஏதாவது கமெண்ட்டில் லீவ் பண்ண வேண்டியிருந்தால் லீவ் பண்ணி வைங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிங்கனாலும் அதுக்கு நம்ம செப்பரேட்டாக பண்ணலாம், வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய், see you, thank you, keep supporting me.